குருபியோ நமக. முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நான் ஆஸ்ட்ரோமுத்து ரமா பாலாஜி, கோவையிலிருந்து. இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ரிஷப ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த வருடத்தில் 4 கோள்களுடைய பயிற்சி இருக்கு. உங்களுக்கு தெரியும், ராகு கேதுக்கள் மே மாதம் 15ஆம் தேதி பயிற்சி ஆகுறாங்க. அதே போல குரு பயிற்சியானது மே மாதம் 15ஆம் தேதி. சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் 29ஆம் தேதி. சரி, இப்போ இந்த பயிற்சி எப்படி நமக்கு பலன் கொடுக்க போறதுன்னா, இந்த வருடத்தினுடைய முதல் பாதி மே மாதம் வரைக்கும் இந்த கிரக நிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரு விதமாகவும், மே மாதத்திற்கு பிறகு அதாவது குரு பகவானும் ராகு கேத்துக்களும் பயிற்சியாக விட்டு அதனுடைய பலன்கள் ஒரு வகையிலையும் இருக்கும். இப்போ நம்மளுடைய ராசி லக்னத்திற்கு யாரு சுபர் அசுபர் அப்படிங்கறத பொறுத்துதான் பலன்கள் இருக்கும். குரு பகவான் உங்களுக்கு யாரு அப்படின்னா, உங்களுடைய ராசி நாதனுக்கு எதிர் அணி அவர். அதாவது அருள் அணி பொருள் அணின்னு பிரிக்கும் போது அருள் அதற்கு உண்டான காரக கிரகம் குரு. அவர் தர்மம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு உண்டானவர். சுக்கிரன்கிறவர் யாரு அப்படின்னா, இந்த உலகாய இன்பங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, மெட்டீரியல் லைஃப்னு சொல்றோம் இல்லையா, அதற்கு உண்டான ஒரு காரணகர்த்தா சுக்கிரன். இப்போ இவர்கள் 2 பேருமே எதிரெதிர் துருவம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ உங்களுடைய லக்னத்திற்கு குருவானவர் யாருன்னா அஷ்டம லாபாதிபதினு சொல்லுவோம். அதாவது 8-11க்கு உடையவர். அவர் கொடுக்குற பலன்கள் எப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். உங்களுக்கு ஒரு எதிர்பாராத விஷயங்களை உங்களுக்கு நடக்க வச்சு அதன் மூலமா சில பலன்களை கொடுப்பார். அது மூலமா சின்ன லாபங்களும் இருக்கும். ஆனா அது உங்க மனசுக்கு பிடிச்ச விஷயமா இருக்குமா அப்படின்னு பார்த்தா அது சந்தேகம் தான். ஏன்னா அவர் அஷ்டமாதிபதினு சொல்லும் போது எப்பயுமே எதிர்பாராத ஒரு கஷ்டங்களையோ ஒரு லாஸ் அந்த மாதிரி விஷயங்களை அவர் கொடுப்பார். ஆனா சில விஷயங்கள்ல அதாவது ஒரு விதத்துல அது நமக்கு லாபம்னு பார்த்தாலும் இன்னொரு விதத்துல அது ஒரு நஷ்டத்துடன் கூடிய லாபமாக இருக்கும். ஒன்றை இழந்து ஒன்றை பெறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய ராசி லக்னத்திற்கு இது நாள் வரைக்கும் எங்க இருந்தார் அப்படின்னா கும்பராசியில இருந்தார். அதாவது 10ஆம் இடத்துல இருந்திருக்கார். கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்திருக்கார். சனி பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு கேட்டா 9-10 கூடையவர். அதாவது தர்ம கர்மாதிபதினு நம்ம சொல்லுவோம். அவர் தான் உங்க வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற அத்தனை பாக்கியங்களையும் உங்களுக்கு தரக்கூடியவர். அதற்கு பாத்தியதையானவர், உரிமைப்பட்டவர் சனி பகவான் தான். அவர் நல்ல நிலைமையில நம்ம ஜாதகத்துல இருந்தார் அப்படின்னாலே அந்த ஜாதகம் நல்ல பலன்களை அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு நல்ல என்ன சொல்றது, நல்ல கொடுத்து வச்சவன்பான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. சோ இப்ப சனி பகவானுடைய பயிற்சி எங்கன்னா அவர் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வராரு, 11ஆம் இடத்துக்கு வராரு. அது ரொம்ப ஒரு அருமையான இடம். எப்பயுமே 11 லாபஸ்தானத்துல இந்த 9-10 கூடையவர் போய் உட்காரும் போது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எதெல்லாம் லாக்காய் இருந்ததோ விஷயங்கள், இதனால எனக்கு லாபமே இல்லை, இதெல்லாம் எனக்கு பிரயோஜனப்படுமானே தெரியல அப்படின்னு இருந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே உங்களுக்காகவே செஞ்சு வச்ச மாதிரி அத்தனை நல்ல விஷயங்களையும் கொண்டு தரும். சரி, இப்போ குருவுடைய பார்வை பலன் மூலமா நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பயுமே குருவுடைய பார்வைக்கு அவர் சுபர் பார்வை. அது அப்போ அந்த எந்த இடத்துல அவர் பார்வை பதியறதோ அந்த இடத்திற்கு உண்டான நற்பலன்களை எல்லாம் நல்லா பெருக்கி கொடுப்பார் அவர். அப்போ அதுல சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் அதுவும் ப்ரப்போர்ஷனேட்டா பெருகும். அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். எப்பயுமே ஒரு கிரகம் நல்லதை மட்டுமே கொடுக்கும்னு இல்லை. இப்போ ஒரு வேலை வாய்ப்பு இதுல எல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் ஒரு கஷ்டங்கள், ஒரு சின்ன விஷயங்கள்ல ஒரு டவுன் ஆகிற விஷயத்தையும் அது கொடுக்கும். இப்போ குருவுடைய பார்வை எங்க படுறதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசி லக்னத்திற்கு அவர் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு, மிதுன ராசியில இப்ப இருக்கார். ஸோ அங்க இருந்து அவருடைய பார்வை எங்க படும்னா 6ஆம் இடமான துலாம் ராசியில படுறது. அப்ப 6ஆம் இடம்ங்கிறது என்ன, உங்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானம். அப்போ உங்களுடைய எதிரிகள், உங்களுடைய கடன், நோய், வழக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் அந்த இடத்துல குருவுடைய பார்வைப்படுறது. அப்ப என்ன ஆகும்னா, நீங்க வேலை செய்யற இடத்துலயே இது நாள் வரை உங்ககிட்ட ரொம்ப சமாதானமா போயிட்டு இருக்கிறவங்களோ இவங்கெல்லாம் கூட நம்மள அப்போஸ் பண்ணுவாங்களான்னு நம்ம நினைப்போம். ஆனா அவங்களே நமக்கு ஒரு எதிரான மனோபாவத்திற்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப வேலை செய்யற ஒரு புது வேலை கிடைக்கும், ரொம்ப ஒரு போட்டியா இருக்கும். அந்த இடத்துல அந்த வேலையை ஒரு போட்டி போட்டு உங்களுக்கு அது கிடைக்கும். ஆனா அந்த இடத்துல உங்களுக்கு சில தொந்தரவுகளையும் அது கொடுக்கும். அதே மாதிரி நீங்க உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் இது. ஏன்னா ஆரோக்கியம் இது நாள் வரைக்கும் ஏதாவது தொந்தரவு இருந்து அதுக்கு மருந்து எடுத்துட்டு இருந்தீங்கன்னா ஓகே, அதை கொஞ்சம் யூ ஹேவ் டு ஸ்டிக் ஆன் டு தி ரொட்டீன். கரெக்டா அது செக்அப் அது இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கணும். அதே நேரத்துல லேசா உபாதை இருக்கு அப்படின்னாலே போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது.
அதுல வயதானவர்கள் வீட்டுல, ஏன்னா 4ஆம் பாவத்திலையும் கேத்து இருக்கும்போது வீட்டுல வயதான அம்மா அவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் கவனமா பாத்துக்கணும், நம்மளுடைய சுகத்தையும் கவனமா பாத்துக்கணும். ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம், அதுவும் கொஞ்சம் இப்ப சரியா இல்லை. அதனால அதையும் வச்சு பார்க்கும்போது ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் இது. ஆரோக்கிய தொந்தரவுகள்னு வரும்போது, ஏன்னா 8ஆம் பாவமும் வலுக்கிறப்போ என்ன ஆகும்னா நீங்க ஒரு விபத்துக்களை சின்ன சின்னதா சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப லேட் நைட் அது மாதிரிலாம் அதை எடுத்துக்க வேண்டாம். அதை ஒரு கவனத்தோட, ஒரு ரொம்ப லாங் ஹவர்ஸ் நீங்க டிராவல் பண்ற மாதிரி இருந்தா ஒரு சின்ன சின்ன பிரேக் எடுத்துட்டு போங்க, கண்டினியூஸா வண்டி ஓட்டாம. அதெல்லாம் கவனமா பாத்துக்கணும். அதே போல குருவுடைய பார்வை 10ஆம் இடத்திற்கும் படுறது. ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்றோம் இல்லையா? சோ 10ஆம் இடத்துல குருவுடைய பார்வை படும்போது அந்த இடமுமே நல்ல ஒரு தொழில் விருத்தியை இதெல்லாம் கொடுக்கும். அதன் மூலமா நல்ல ஒரு ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். லாபஸ்தானம் வலுத்திருக்கு, சனி அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, அதனால கவலைப்படாம இருக்கலாம் நீங்க. சோ திருமண முயற்சிகள் அப்படின்னு நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி பண்ணி அதை நீங்க பிக் பண்ணி வச்சுட்டு இருக்கிறது நல்லது. மறுபடி குரு எப்படின்னா இந்த தடவை செவ்வாயோடைய பெயர்ச்சியும் கொஞ்சம் நடுவுல வரும். அவர் வக்ரத்துக்கு வருவார், திருப்பி ஃபார்வர்ட் மோஷன், ரெட்ரகேட்ல இருந்து ஃபார்வர்ட் மோஷன் போறார், திருப்பி கடகத்துல இருந்து மாறுவார். இந்த மாதிரி எல்லாம் கிரகங்களுடைய வக்ர பெயர்ச்சி, வக்ர நிவர்த்திங்கிறது இங்க நிறைய இருக்கு. இப்ப குரு பகவானுடைய பெயர்ச்சியுமே பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி, அடுத்த மாதம் அவர் வக்ரகதியில இருந்து நேர்கதிக்கு வருவார். அப்போ கொஞ்சம் விட்டு போன விஷயங்களை நீங்க பார்த்து எடுத்து மழை மேற்குள்ள முடிச்சு வச்சுட்டீங்கன்னா அப்புறம் நீங்க சில உங்களுடைய வேலை மாற்றம், இட மாற்றம், தொழில அது எதுவுமே டச் பண்ணக்கூடாது. அதெல்லாம் அதுக்குள்ள முடிச்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால உங்க ஓவராலா ரிஷபராசி லக்னத்திற்கு இந்த 2025 புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு மொத்தத்துல உங்களுக்கு ஒரு 80% நல்ல பலன்களை தான் கொடுக்கக்கூடியதா இருக்கு. ப்ரொவைடட் உங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஏதாவது சின்ன சின்ன கேஸ் எல்லாம் இருக்கு, பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா அதை இங்க விரைந்து முடித்துக் கொள்வது நல்லது. அது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளான விஷயமாவே முடியும். அதுல ஒரு கவலையும் வேண்டாம். ராகு கேத்துக்கள் 10ஆம் இடத்துல ராகுவும் 4ஆம் இடத்துல கேத்துவும் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கேத்து சொல்லிட்டு ஆரோக்கியத்துல அதாவது சுகஸ்தானத்துல அவர் உட்கார்ந்து இருக்கும் போது வண்டி வாகனம் அது மூலமா இல்ல சொத்துக்கள் மூலமா சின்ன சின்ன குறைப்பு, வீட்லயே நிறைய ரிப்பேர் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும், நிறைய எதிர்பாராத செலவுகள்லாம் வரும், அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கும் போது தொழில நல்ல அபிவிருத்தியை கொடுப்பார். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேவரபிளான தொழில நீங்க ஒரு எக்ஸ்பான்ஷன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்க தாராளமா பண்ணலாம். அது எல்லாமே ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடி முடிச்சுருங்க. ஏன்னா 11ல லாபஸ்தானத்துல ராகு உட்கார்ந்து இருப்பார். எப்படின்னா அதாவது ராகுவும் சனியும் இத்தனை நாளா இந்த சார பரிவர்த்தனைன்னு சொல்லுவோம், ஒருத்தருக்கு நட்சத்திரத்துல அவர் பரிவர்த்தனை ஆகி இருந்தாங்க. இப்போ சனி பகவான் குருசாரத்துல போயிட்டு இருக்கார், ராகு சனி சாரத்துல அப்படி இப்ப 2 பேரும் ஒருத்தர் டச் பண்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல ஒரு தொழில ஒரு சின்ன மாற்றம் செய்து ஒரு புது தொழில ஆரம்பிக்க போறேன், இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் இதை விட்டுட்டு நான் வேற ஒரு ஜானர் ட்ரை பண்ண போறேங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க செய்வீங்க. அது மேல ஒரு நல்ல ஒரு மேம்பாடு இருக்கக்கூடியதாகவே இருக்கும். ரிஷபராசி லக்னம் இது நாள் வரைக்கும் ஒரு செயின் போட்டு கட்டி வச்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அதுல இருந்து நீங்க டோட்டலி உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கக்கூடியது அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதனால 2025ஆம் ஆண்டு ரிஷபராசி லக்னக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாவே இருக்கு, கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கியத்தை மட்டும் கவனிச்சுக்கோங்க. நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இதை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுடைய இன்பாக்ஸ்ல சேரும். நன்றி.